வணக்கம். திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் பழனி அரங்கநாதன் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். கர்மா எந்தெந்த ராசியை அதிகம் தாக்கம் செய்கிறது என்பதை அனுபவ ரீதியாக நான் சொல்றேன். இது உண்மையான பலன், உறுதியான பலன், நிச்சயமான பலன், உங்களுக்கு பொருந்தி கண்டிப்பா வரும். இது 90% உண்மை. யார் மொத்தம் 12 ராசி இருக்கு, மேசம் முதல் மீனம் வரை. இதுல குறிப்பா 5 ராசிகள் இந்த கர்மாவை அதிகம் சுமைக்கிறது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம். இந்த 5 ராசிக்காரர்கள் மட்டுமே கர்மாவை அதிகம் சுமப்பவர்கள். நீங்க டெஸ்ட் பண்ணிருக்கீங்க. மேக்சிமம் இந்த 5 ராசிக்காரர்கள் நல்ல முன்னேற்றத்தை ஒன்னு அப்பா அல்லது அம்மா பார்க்க முடியாது. சவால், நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. அப்பா அம்மா யாரும் ஒருத்தர் இல்லாதப்பதான் இந்த 5 ராசிக்காரங்களை முன்னேறுவாங்க. நீ எந்த நட்சத்திரம் வச்சுக்கங்க, நீங்க எந்த லக்னம் வச்சுக்கங்க, கவலையே வேண்டாம். கடகத்தில் பிறந்தாலும் இது ஆண் பெண் அனைவருக்கும் பொருந்தும். இத நீங்க கேள்வி நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், கும்பம் இந்த 5 ராசிக்காரர்கள் முன்னேற்றம் என்ன தெரியுங்களா? அவங்க நல்லா படிக்கிறது, நல்லது பார்க்கறது, திருமணம் செய்கிறது, அவங்களுக்கும் ஆண்வாசி கிடைக்கிறது, அதுக்கு 8 வயசு 12 வயசு ஆகுது, அவங்க தோணி அவங்க உழைச்சு நல்ல ஒரு வீடு கட்டுறது, அவங்க ஒரு பேரும் போல வாங்குறது. இந்த 6 நிகழ்ச்சிகளில் கண்டிப்பா 3 நிகழ்ச்சிகளை அவங்க அப்பா அல்லது அம்மா யாரும் பார்க்க முடியாது. பெரும்பாலும் அப்பா பார்க்க முடியாது கண்டிப்பா. இது வரைக்கும் யாரும் யூடியூப்ல சொல்லிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், ஏன்னா நாங்க இந்த ஜோதிட கிளாஸ் எடுப்போம். அதுல நான் பேசியிருக்கேன். அதுல ஒரு குறைச்சி பேருக்கு தெரியும். ஆனா இது இந்த யூடியூப் சேனல் மூலியமா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். காசு கொடுத்து நாங்க கத்துக் கொடுப்போம், காசு வாங்கிட்டு. ஆனா ஃப்ரீயா சொல்றோம். கண்டிப்பா இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் செக் பண்ணிக்கங்க. எந்த நட்சத்திரம் வேணாலும் இருங்க. அப்ப இந்த 5 ராசிக்காரர்கள் நல்ல முன்னேற்றத்தை அவங்க அப்பாவோ அம்மாவோ யாரும் பார்க்க முடியாது, உறுதி, நிச்சயம். அடுத்து இந்த 5 ராசிக்காரங்க என்ன செய்யணும்? சரிங்க, எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, நாங்க இந்த கர்மாவை எப்படி கழிக்கிறது அப்படின்னா, இந்த 5 ராசிக்கு என்ன சொன்னீங்க? கல்வி, தொழில், திருமணம், நல்ல வீடு கட்டுறது, குழந்தைக்கு ஆண் குழந்தை கிடைச்சா 8 வயசு 12 வயசு ஆகுது, அவங்க நல்ல புகழ் படுறது. அப்ப ஃபர்ஸ்ட் கல்வி. ஒரு 10th வராங்களா, ஹாஸ்டல் விட்டுருங்க. அப்பா அம்மா இருந்தா இந்த 5 ராசிக்காரங்க பிள்ளைகளோ பையனோ கண்டிப்பா படிச்சிருவாங்க. அடுத்து வேலைக்கு போறாங்க. வெளி நம்ம இப்ப நம்ம கோவை மாநிலம் இருக்குமா, வெளி மாநிலம் வேலைக்கு அனுப்பிச்சிருங்க, அது வெளி மாநிலம் வெளி நாட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. கண்டிப்பா அப்பா அம்மா பாதிக்கிறாரு. அடுத்து திருமணம், கல்யாணம் பண்ணீங்களா, தனி வச்சிருங்க. இவ்வளவுதாங்க. இதை செஞ்சா அப்பா அம்மாவும் தப்பிக்கலாம், அவங்களும் தப்பிக்கலாம். இது ஒரு வழி. இன்னொரு வழி, நீங்க என்ன செஞ்சாலும் நான் என்ன சொல்றேன், இந்த 6 நிகழ்ச்சிகளில் 3 பார்க்க கூடாது. கர்மாவுடைய சாபம். இந்த 5 ராசிக்கான எல்லா ராசிக்கும் இருக்கு, ஆனா இந்த 5க்கு அதிகம். அப்ப இந்த 5 ராசி கர்மாவினுடைய சுமையை சுமக்கக்கூடிய ராசிகள். மற்ற ராசிகள் இருக்கிறவங்க அவங்க அப்பா அம்மா அந்த நல்ல இடத்தை பார்க்கலாம். இந்த 5 ராசிக்காரங்க ஏன் தாக்குது அப்படின்னா, இந்த 5 ராசிக்காரங்க தான் கால தத்துவ ராசிப்படி 4வது ராசி கடகம், 6வது ராசி கன்னி, 8வது ராசி விருச்சகம், 10வது ராசி கர்ம ராசி மகரம், 11வது பாதக ராசி கும்பம். இதுதான் பிரச்சனை. நான் ஏற்கனவே இந்த ராசி பலன் சொல்லிட்டு வரேன். நோக மேசம், சிம்மம், தனுசு, அந்த மாதிரி ஒரு சில ராசிகள் இருக்குது. ஆனா இது எதுவுமே இந்த 5 ராசி வராது. அப்படி இந்த 5 ராசிக்காரங்க 4ஆம் இடம் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி. 6ஆம் இடம் கடன், நோய், எதிர்ப்பு, இந்த மாதிரி வருது. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், 8ஆம் இடம் ஏமாற்றம், இழப்பு, அவமான ஸ்தானம், அது விருச்சகம். அடுத்து 10ஆம் இடம் கர்மஸ்தானம். ஒன்றை இழந்தா ஒன்றை படம், அதை கர்ம செஞ்சாத்தான் மேல வர முடியும். குறிப்பா மகர ராசிக்காரங்க எடுத்துக்கங்களேன். அவங்க மகராசி பிறந்தவன் ஆணாக இருந்தால் அவனுடைய முன்னேற்றத்தை அவங்க அப்பா அல்லது அம்மா யாவது கண்டிப்பா பார்க்க முடியாது. சவால் நீங்க எடுத்து பாருங்க. அப்படி இருந்தால் ஜாதகம் தப்பா இருக்கும், அது கன்சு தப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்காது. அவன் உத்தரவாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி,
திருவோணத்துல பிறந்திருந்தாலும் சரி, அவிட்டத்துல பிறந்திருந்தாலும் சரி இருக்கும். அதுவும் கும்பராசிக்காரி பாதக ராசி. ஒரு பாதகமானது சாதகமாகும். அவங்க அப்பனும் அம்மா இல்லாததான் ஜெயிப்பான். அதுக்கடுத்து கடத்துக்கு வந்துருக்கு 3வது இடம். கண்டிப்பா அவனுடைய முன்னாடி அவங்க அப்பனும் அம்மா யாரும் பார்க்க முடியாது. அதுக்கடுத்து விருச்சத்துக்கு வாங்க, அது அப்படிதான். அது கடைசியில் கண்ணி வச்சுப்போம். அப்ப 5வது கன்னி, அவங்க அப்பா உடனே சரியில்லாம போவாங்க. அப்ப இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் தந்தை அல்லது தாய் இருக்கும் வரை பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடாதுங்கிறது இந்த கர்மாவினுடைய சாபம். இந்த கர்மாவை கழிக்கக்கூடிய வழிகள் அப்படின்னு நான் சொன்னேன். படிக்கிறாங்களா, ஹாஸ்டல் விட்டு படிக்க விடுங்க. நாளைக்கு வந்து தொழில் போறாங்களா, வெளியே அனுப்பிச்சிருங்க. கல்யாணம் பண்ண தனியா வைங்க. கண்டிப்பா இந்த கர்மாவுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு நான் என்ன சொல்லிக்கிறேன். இதை கடைபிடிச்சு பாருங்க. இதை நான் எல்லாரும் சொன்னது. இந்த 32 வருஷத்துல நான் சொன்னது வந்து பெரிய வெற்றி எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த 5 ராசிக்காரங்க தான் அதிகமா ஜாதகம் பார்ப்பாங்க. அது இந்த கடகத்துக்காரங்க பாருங்க, சசம ஜாதகம் நம்புவான், சசம நம்ப மாட்டான். அது இந்த ஆயிலியம் இருக்க பாருங்க, ஆயிலியம் விளங்காத நட்சத்திரம். ஆயிலியம், கேட்டை, மூலம், அவிட்டம், இந்த சித்தரை, இந்த பரணி, இந்த மாதிரி விளங்காத நட்சத்திரம் இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா உங்க அப்பாவோ அம்மாவோ யாரும் வரைக்கும் ஜெயிக்க முடியாது. போராடாம ஜெயிக்க முடியாது. அதிகமா போராடுறவே கடகம், மகரம், கும்பம், விருச்சம். குறைச்சு போராடுறவே கன்னி. அப்ப இந்த கர்மாவை கழிக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த கர்மா என்ன செய்யும் சொல்லிட்டோம், இந்த கர்மாவை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லிட்டோம். அடுத்து இந்த கர்மாவை தீர்க்கக்கூடிய வழி, குறைக்கக்கூடிய வழி என்ன அப்படின்னா, இதை நான் சொல்லலைங்க, நம்ம ராமாயணத்துல வந்து ராமரும் சீதையும் சொல்லிட்டாங்க. கர்மாவை கழிக்கக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான், கர்மாவை தீர்க்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். சிவன் அநேகன், ஏகன், தாய் தந்தை இல்லாதவன். விநாயகர் தாய் தந்தை இருக்கு, ஆனா அம்மா பார்வதியை விட கையில பிறந்தவர், மஞ்சள்ல பிறந்தவர். அதுல சிவனுடைய மகன் எம்பெருமான் முருகப்பெருமான் நெற்றிக்கண்ண பிறந்தார். இவங்க 3 பேர் தான் அம்மாவுடைய யோனி வழியா பிறக்காதவங்க. நம்ம பெருமாள் இருக்காரே, அவர் அவதாரத்தில் பாருங்க, பெருமாள் அம்மா பிறத்து இருக்கும். கிருஷ்ணன் அம்மா வழியை பிறந்தாரு, ராமர் அம்மா வழியை பிறந்தாரு. அது மாதிரி எடுத்துவாங்க நிறைய. பலராமர் அம்மா வழியை பிறந்தவங்க. அப்ப பெருமாளை கும்பிடுவதை விட பெருமாள் சொன்ன சிவனை கும்பிட்டால் உங்கள் கர்மா கரையும் தீரும். உதாரணம், ராமாயணத்துல ராவணனை வதச்ச பின்னாடி ராமரும் சீதையும் வழிபட்ட ஒரே இடம் ராமேஸ்வரம். அங்க வந்து பெருமாள் வந்து பெருமாளுக்கு பூஜை செய்யறார், சிவனுக்கு தான் பூஜை செஞ்சார். சிவலிங்கத்தை வச்சுதான் பூஜை செஞ்சார். அப்ப கர்மத்தை தீர்க்கக்கூடிய இடம் ராமேஸ்வரம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு? நம்ம பெருமாள் சொல்லியிருக்காரு. கர்மத்தை தீர்க்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான், கர்மத்தை கழிக்கக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான். அப்ப இந்த தெய்வங்களை நீங்கள் வழிபட்டால் உங்கள் கர்மா கண்டிப்பா கழியும். உங்க அப்பா அம்மாவை நீங்க காப்பாற்றிக்கலாம், உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்க வளர்ச்சி வர வச்சுக்கலாம். சரி, அடுத்து கர்மா. இன்னொரு விஷயம், மகாபாரதம் வச்சுக்குவோம். மகாபாரதத்துல வந்து கர்மா வந்து எப்படி நம்ம கிருஷ்ணன் கழிக்கிறார் அப்படின்னு. கர்மாவை கழிக்கக்கூடியது சிவன், விநாயகன், முருகன் சொல்லிட்டோம். இன்னொன்னு, அமாவாசை நாள் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள்ல நீங்க எந்த தர்ப்பணம் செஞ்சாலும் உங்க கர்ம கழியும். அப்ப அமாவாசை அன்னைக்கு நீங்க குளக்கரை, நதிக்கரை அல்லது கடற்கரை எங்க வேணாலும் நீங்க உங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சால் கண்டிப்பா உங்க கர்மா கழியும், தீரும், குறையும். அப்ப கர்மாவை கழிக்கக்கூடிய இடம் ஒண்ணு ராமேஸ்வரம் சொன்னோம், அது பெருமாளும் சீதாதேவி நம்மளுக்கு காட்டின இடம். இன்னொன்னு அமாவாசை சொன்னோம், அது கிருஷ்ணன் நம்மளுக்கு காட்டின இடம். ஏன்னா துரியோதன் எப்ப ஜெயிப்பான்னு சொல்லி நகுலங்கிட்ட சகாதேவன் கேட்கிறப்ப என்ன சொல்றாரு? அமாவாசையில ஒரு பூஜை செய்ய சொல்றாரு. அமாவாசையில பூஜை செஞ்சா போருக்கு போறே கண்டிப்பா வெற்றி பெறுவான் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம். அப்ப சகாதேவன் மறுக்காம சொல்லிடுறான் துரியோதன் கிட்ட. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே கிருஷ்ணன் என்ன செய்யறாரு? நேரா போய் அடுத்த நாள் அமாவாசை முதல் நாள் செய்யறாரு. அதுக்கு பேரும் போதாயன அமாவாசை. போதாயனம் என்ன 2 நாள்ல வரும். இப்ப வந்துச்சு இந்த தை
அமாவாசை, போதாயன அமாவாசை. ஏன்னா 2 நாள் வந்துச்சு. அமாவாசை பகல் ஃபுல்லா விழுந்தது அமாவாசை, இரவும் பகலும் விழுந்தால் அது போதாயன அமாவாசை. போதாயன அமாவாசை உருவாக்குனது நம்ம கண்ணன், கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் என்ன செஞ்சாரு, வெற்றி பாண்டவர்களுக்கு கிடைக்கிறதுக்காக முதல் நாள் பூஜை செய்ய ஆரம்பிச்சார். அதாவது திதி கொடுக்க ஆரம்பிச்சார். யார்? முன்னோர்களுக்கு. அந்த வெற்றி பெறணுங்கிறதுக்காக கடற்கரை நதிக்கரை செய்யறாரு. உடனே இதை தெரிஞ்சுக்கிட்ட சூரியனும் சந்திரனும் வர்றாங்க. அப்ப சூரிய சந்திரன் வந்து எல்லாம் தெரிஞ்ச கிருஷ்ணா, நீயே இந்த மாதிரி தவறு செய்யலாம்னு கேட்கிறப்ப, என்ன நான் தவறு செஞ்சுட்டேன்? ஏன்னா உள்ளதே கிருஷ்ணன் கில்லாடி. அவன் என்ன சொல்றான், அமாவாசையில என்னன்னு கேட்கறான். அமாவாசைனா நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது, அது சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறது அமாவாசைன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க 2 பேரும் பக்கம் நிக்கிறீங்களா? இன்னைக்கு நான் செய்யறேன் நீங்க நின்றான்ற கிருஷ்ணன் நிக்க வச்சாரா? பாண்டவர்கள் ஜெயிக்க வச்சார். அப்ப பாண்டவர்கள் நல்லா கவனிச்சுக்கணும். பாண்டவர்கள் இந்த 5 ராசிகள் இருக்காங்க. கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், கும்பத்தில் இருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்களால ஆட்சி செய்ய முடியல. ஏன்னா அவங்களுக்கே நடக்குது, நீங்க என்ன சாதாரணம். நான் சொல்றது கூட அனுபவம், ஆராய்ச்சி, புராணம், இதிகாசம் தான். நம்முடைய புராணம், இதிகாசம் பொய் சொல்லாது. அப்ப இந்த கர்மாவை கழிக்கக்கூடியதை வந்து கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, ராமர் சொல்லியிருக்காரு. அதன்படி நீங்க செஞ்சால் உங்க கர்மா கண்டிப்பா கழிக்கும். அப்ப பாண்டுடைய புத்தகங்கள் ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன செஞ்சாரு? ராமர் அமாவாசையில அந்த தர்ப்பணம் கொடுத்தார். அமாவாசையில அந்த முன்னோர்களுடைய ஆசையை பெறதுக்காக செஞ்சார். பாண்டவர்கள் ஜெயிக்க வச்சார். ராமரும் சீதையும் அவங்க இவனை ராவணன் ஒரு வயது வந்து பார்ப்பனர், அதாவது அந்தனர். அவனுக்கு ஜோதிடம் எல்லாமே தெரியும், சகல சாஸ்திரம் கட்டவன். அவனை கொண்டுட்டுமே அப்ப வந்து நமக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருச்சு. அது தீர்ந்த இடம் ராமேஸ்வரம். ராமர் வந்து ராமேஸ்வரத்தை செஞ்சுதான் அங்க அயோத்தி போனார் இல்லையா, அங்க போய் செய்ய கிடையாது. எந்த ஒரு கர்மாவும் இப்ப உங்க முன்னோர்கள் இறந்துட்டாங்களா, அந்த 1 வருஷத்துக்குள்ளார நீங்க அந்த கர்மாவை ராமேஸ்வரம் கழிச்சிருங்க. யார்? கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், கும்பத்துக்காரங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வந்தே தீரும். உங்க தொழில் சிறக்கும், குடும்பம் சிறக்கும், பொருளாதாரம் உயரும். இதுல யாருக்காவது அப்பா இல்லையா, கண்டிப்பா இதை நீங்க செய்யலாம். அம்மா இல்லையா, செய்யலாம். இதுல 2 பேர் இல்லையா, நீங்க டாப் லெவல்.